என் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நான் மாந்தளிர் சட்னி அரைக்கிறேங்க. பாருங்கள், இப்படி மா இலையில வந்து இந்த மாதிரி தளிர் கொழுந்து இருக்குது இல்லைங்களா, அதில் இதை சட்னி அரைச்சா அவ்வளோ நல்லதுங்க. இது வந்து நமக்கு அனீமிக்காக இருக்குது, ரத்த சோகை நோய், அப்புறம் வந்து உடம்புல வந்து நம்ம எங்கேயாவது அடைப்பு இருக்குது, ரத்த குழாயில் அடைப்பு இருக்குது, அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இது டெய்லி ஒன்று நம்ம பார்த்தா இந்த மா இலைய தளிர் பார்த்தா டெய்லி ஒரு இலை சாப்பிட்டாலும் அவ்வளோ ரொம்ப நல்லதுங்க. இது நம்ம சட்னியாகவும் அரைச்சி சாப்பிட்லாம், தொக்கா செய்யலாம், எப்படி ஏதோ ஒரு வகையில் இதை எடுத்துக்கிட்டோமோ அவ்வளோ நல்லதுங்க. அப்புறங்க நான் மாம்பழம் சாப்பிட்டு நிறைய கொட்டை போடுவேங்க. அதை அப்படியே போட்டது அப்படியே முளைச்சிச்சு. இதில் அன்னைக்கு நான் சட்னி அரைச்சேன், இன்றைக்கி தளிர் இந்த செடியில் இருக்குது. இப்போ நம்ம இதை பறிச்சிக்கலாங்க. பறிச்சிட்டு நம்ம இதை ஒரு சட்னி அரைக்கலாம். பாருங்கள், மற்ற இலையெல்லாம் அரைக்க முடியாதுங்க, நல்லா இருக்காது. ஆனால் இந்த இலையில பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டீ மாதிரி கூட போட்டு குடிக்கலாம். டீ போட்டு குடிச்சோம்னா இது எல்லா விதமான நோய்க்கும், சுகர் பேஷண்ட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப நல்லது, நல்லா போட்டு குடிக்கலாங்க. இப்போ நம்ம சட்னி அரைக்க போகலாங்க. மாந்தளிர் சட்னிக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாங்களா. மாந்தளிர் இலைங்க, இது வந்து அப்படியே கையாலேயே பிச்சாலே அப்படியே நமக்கு வந்து டக்குன்னு கட் பண்ணி ஏறலாங்க. பார்த்திங்களா, அவ்வளோ பிஞ்சு இலை, ரொம்ப நல்லது. இது இங்கே மரம் வச்சுருந்தீங்கன்னா கூட நீங்கள் மரத்துலேருந்து சட்னி அரைங்க, சூப்பராக இருக்கும். இதுக்கு என்னென்ன தேவையான பொருள்னு பார்த்துடலாங்களா. வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 3 வெங்காயம் மட்டும்தாங்க, அதிகமாக இதுக்கு தேவை இருக்காது. பூண்டு வந்து ஒரு 5 பல்லு பூண்டு போதுங்க. கொத்தமல்லி கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன், ஜீரகம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வரமிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டிருக்கிறேங்க. அப்புறம் ஒரு அரை மூடி தேங்காய் துருவல், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருள். இந்த மாந்தளிர் சட்னிக்கு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க, இல்லை கடலெண்ணெய், ரீஃபைண்ட் ஆயில், நீங்கள் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அது கூட போட்டுக்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க, நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்புறம் ஜீரகத்தையும் போட்டுக்கலாங்க. அப்புறம் வெங்காயம், இந்த பூண்டு போட்டுக்கலாங்க. ஆனால் ரொம்ப சிம்பிளுங்க, சீக்கிரம் செஞ்சிடலாம். இதில் அவ்வளோ வந்து மருத்துவ குணம் இருக்குதுங்க. அல்சரை குணப்படுத்தும். இப்போ வந்து நமக்கு ரத்த சோகையாக இருக்குதுன்னா அதை குணப்படுத்தும். சூப்பரான ஒரு ஹோம் ரெமடிங்க. அப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா அப்படியே எண்ணெயில் நல்லா பொரியிட்டுங்க. அதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க எண்ணெயிலேயே. இப்போ நம்ம மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டலாம். மிளகாய் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் காரமாக சாப்பிடுவீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. அப்புறம் இது கூட புளி கொஞ்சம் வச்சுருக்கீங்க, சொல்ல மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். புளி வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றும் போதே ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து ஊற்றிக்கோங்க, கொஞ்சமாக ஊற்றாதீங்க. எல்லாமே ஒரே இதுலேயே நம்ம வறுப்போம். இதெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. நம்ம இதுலேயே இலையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க இலையை பறித்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க, நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நீங்கள் கட் பண்ணி அப்புறம் போட்டுக்கலாம். இந்தளவு வதக்குனா போதுங்க. நம்ம வந்து இலை வந்து பிஞ்சு தலைனால நம்ம இந்தளவு வதக்கினா போதும். ரொம்ப சுருளவெல்லாம் வதக்கணுங்கிறது இல்லை. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. அப்புறம் நம்ம தேங்காய் துருவி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதிகமாக இதுக்கு தேங்காய் தேவையில்லைங்க, ஒரு அரை மூடி தேங்காய் போட்டிங்கனாவே போதும். இதை நம்ம எல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறட்டுங்க. சட்னி வந்து மாந்தளிர் எல்லாம் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜாமானெல்லாம் ஆறிடுச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குங்க. நம்ம எல்லா சட்னி எப்படியா இருக்குமோ அது மாதிரி அரைச்சி இந்த மாதிரி சட்னி இந்த பாத்துக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க. மாந்தளிர் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இது வந்து நம்ம எல்லா விதமான நோய்க்கும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. முக்கியமாக நமக்கு வந்து அனீமிக்காக இருக்குது, ரத்த சோகையாக இருக்குது, ரத்தம் இல்லை உடம்புல, ரொம்ப உடம்பு டயர்டாக இருக்குது அப்படின்னா
உங்கள் வீட்டில் மாமரம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி கொழுந்து வரும்போதே டெய்லி ஒரு கொழுந்து பறித்து சாப்பிட்லாங்க. அந்த கொழுந்து வர்ற சீசன் அப்போ நம்ம டெய்லி ஒரு கொழுந்தை சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா மாம்பழ சீசனில் நம்ம சாப்பிட்டு கொட்டையை தூக்கி போடுவோம் இல்லைங்களா, ரொம்ப வெளியிலலாம் தூக்கி போடாமல் நாங்கள் மண் வீட்டுக்குள்ளேயே மண் இருந்துச்சுனாவோ நீங்கள் மண்ணுக்குள்ளே போட்டு வச்சிங்கன்னா, இடம் இருந்துச்சுன்னா போட்டு வச்சிங்கனாவே அது கொட்டை முளைச்சி வந்துடுங்க. அதிலிருந்து வர்ற மாந்தளிரை கூட எடுத்து சாப்பிட்லாம். நான் அந்த மாதிரி தான் செஞ்சு வச்சுருக்கிறேன். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா போட்டுக்கலாம். இல்லை க்ரோ பேக் வாங்கி கூட நீங்கள் வளர்த்தலாம். அந்த மாதிரி கூட போட்டு வச்சுக்கலாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெமெடிங்க இது. நம்ம மருந்து எதுக்கு எடுத்தாலும் மருந்து மாத்திரைன்னு போகிறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. செமையாக இருக்கும். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாதத்துக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் இட்லி தோசை சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி கூட சூப்பராக இருக்கும். ஒரு டைம் இதை செஞ்சுட்டாவே சாப்பாட்டுக்கு சேர்த்து இதை வச்சுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.